விஜய் தாவேக தலைவராக எலெக்ஷன் கேம்பெயினுக்கு லாஸ்ட் இயர் போனப்போ கரூரில் 41 பேர் காலமானார்கள். ஓகேங்களா. அதன் பிறகு விஜய் வந்து ஒரு சிஎம்மாக இன்றைக்கி கரூர் போயிருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆச்சு, அன்னைக்கு பேசின விஜயோட, அதாவது தாவேக தலைவர் விஜயோட குற்றச்சாட்டு என்ன, சிஎம் விஜயோட குற்றச்சாட்டு என்ன, இந்த இடைப்பட்ட காலங்களுக்கு இடையில் என்ன ஆச்சு, சிஎம் விஜய் பேச்சில் இருக்க முரண்பாடுகள் என்ன, அவர் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு, அப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. ஃபஸ்ட், சிஎம் விஜய் இன்றைக்கி பேசின விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக நான் கரூர் போகாமல் திமுக வந்து தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அந்த குற்றச்சாட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அஃபிஷியலாக திமுக அப்படி எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளலை. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க பார்த்தீங்களா. என்ன பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா, இந்த 2 விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேரும் தாவேகால இணைகிற அந்த விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினார் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசு, அந்த திமுக அரசு காவல்துறையை வச்சு கரூர் மக்களை கொத்தாக கொலை பண்ணிச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இதை ஒட்டி திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே இருந்த அந்த சிபிஐ கேஸில் ஒரு இடைநிலை மனுவை வந்து அவங்க தாக்கல் பண்ணாங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வந்து அந்த மனுவில் வச்சுருக்காங்க. அந்த மனுவில் எங்கேயுமே முதலமைச்சர் விஜய் வந்து கரூர் போகக்கூடாது அப்படின்னு திமுக எந்த லைனையுமே சேர்க்கவே இல்லை. அந்த பெட்டிஷன் நெட்டில் இருக்குது, யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது சிஎம் விஜய் வந்து என்னை வந்து கரூர் போக விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைக்க முடியும்? நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. உங்களை எங்கேயும் போகணும், எங்கே போகக்கூடாதுன்னு யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி, எதன் அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து சிம்பத்தி தேடிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக அரசு திரும்ப இந்த விக்டிம் கார்டு எடுத்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னை தடுக்கிறாங்க. ஏன்னா அப்படியான நரேட்டிவ் தான் கடந்த ஒரு 2-3 நாளாக ப்ளே ஆச்சு. நான் போட்ட லாஸ்ட் வீடியோவில் இதுதான் பேசியிருப்பேன். விஜய் இப்படியான ஒரு இன்டெலிஜென்ட் பாலிடிக்ஸை வந்து அவர் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. இது தெரியாமல் திமுகவும் அதிமுகவும் வந்து திரும்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் விஜய் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் பேசியிருப்பேன். ஸோ அகைன் இந்த விக்டிம் கார்டு தான் சிஎம் விஜய் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சிஎம் விஜய் பேசினதில் போய் அவரை வந்து யாரும் கரூர் போகக்கூடாதுன்னு தடுக்கவே இல்லை, குறிப்பாக திமுக தடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க போட்ட பெட்டிஷனில் அப்படியான ஒரு வேர்டே கிடையாது. அது நெட்டில் இருக்குது, யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம். பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசின உடனே எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அசம்பிளியோட கதவெல்லாம் மூடிட்டு அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினார். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னோடனே திமுக அதிமுக வந்து அப்படியே நடுக்க வந்துருச்சு அப்படிங்கிறத பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் திமுகவை தான் பேசியிருக்காரு. ஆனால் அசம்பிளியில் அன்னைக்கே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பொதுவாக பேசாதீங்க, எந்த பார்ட்டி யாருக்கிட்ட எவ்வளோ ஃபண்டு வாங்குச்சுங்கிற டேட்டாவை தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் சிஎம் விஜயும் சரி, தாவேக அரசும் சரி அஃபிஷியலாக சொல்லவே இல்லை. அப்போது தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன ஆன்சர்? உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கலாமா, இல்லை அதை சொல்ல உங்கள்கிட்ட டேட்டா இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அகைன் இது அக்யூசேஷன்ஸ் வித்தவுட் ப்ரூஃப். இப்படியான ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க பார்த்தீங்களா. அவங்க நினச்சா நாளைக்கு சிஎம் விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் இப்படியான ஒரு புகாரை வைக்க முடியும். ஏன்னா இந்த புகாருக்கு முகாந்திரம் இல்லை, ப்ரூஃப் இல்லை. அடுத்து லஞ்சமெல்லாம் ஒழிச்சாச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சமே கிடையாது, பூனா உங்களை உட்கார வச்சு பேசுவாங்க, லஞ்சம் வாங்குறதே இல்லை. அதேமாரி யாராச்சும் லஞ்சம் கேட்டால் இது என் அண்ணனோட அரசு, என் தம்பியோட அரசு, எங்கள் விஜயோட அரசு, லஞ்சம் கொடுக்க முடியாதுன்ட்டு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருக்கீங்க. லஞ்சம் வாங்கலை அப்படின்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் நிஜத்தில் அப்படி இருக்கானா? இல்லை. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீங்கள் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃபீல்டில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டில் லஞ்சம்லாம் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் வெளியில் ஒழிக்கலைங்க, எங்கள் கட்சிக்குள்ளே ஃபஸ்ட்டாக நாங்கள் நிப்பாட்டிட்டோம், நாங்கள் யாரும் லஞ்சம் வாங்கலை, நாங்கள் யாரும் ஊழல் பண்ணலை,
நாங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 2 விஷயத்த இப்போ நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுல மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. குற்றச்சாட்டு வச்சது 2 பேர். ஒன்று உங்கள் கட்சியோட வழக்கறிஞர் டீமில் இருக்க ஒருத்தர், இன்னொருத்தரும் அதே தான், அவங்க பேர் ஞான சௌந்தரி. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புஷி ஆனந்த் மேலே டைரெக்டாக ஒரு அக்யூசேஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு முறைகேடாக இந்த அரசு வழக்கறிஞர் பணி நியமிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? வச்ச ஞான சௌந்தரியும் தாவேகா கட்சியை சேர்ந்தவர். இதுக்கு என்ன பொருள்? ஒரு 20 பேர் தற்காலிகமாக நியமிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேகா அரசு முன்னெடுப்பெடுத்திருக்கு. அந்த தற்காலிகம் எதன் அடிப்படையில் செஞ்சீங்க? என்ன எக்ஸாம் வச்சிங்க? என்ன டெஸ்ட்டு வச்சிங்க? என்ன இன்டர்வியூ வச்சிங்க? எப்படி அந்த தற்காலிக நியமனம் எப்படி வந்துச்சு? அதுக்கு பதில் இல்லை. ஸோ இங்கே ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. 2வது விசிகா, உங்கள் கூட்டணியில் இருக்க விசிகா கட்சியோட நிர்வாகி SS பாலாஜி, அவரும் ஒரு ஊழல் புகார் உங்கள் மேலே வச்சுருக்காரு. 3வது ஓகேங்களா, ஒரு டெண்டர் விஷயம், உலகத்தில் இது வரைக்கும் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த டெண்டரோட சாராம்சம். அது என்னன்னு வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது காஞ்சிபுரம் காரப்பேட்டை பகுதியில் 17 லட்சம் மதிப்பில் குடிநீர் தொட்டி கட்டுமான பணிகள் டெண்டர் விடப்பட்டிருக்கு. காலையில் விடப்பட்டு மாலையிலே அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த டெண்டர் தொடர்பான தகவல்கள் எந்த பத்திரிகையிலும் வரல. அதான் மேட்டர். ஸோ உலகத்துலேயே தான் ஃபஸ்ட் டைம் காலைல டெண்டர் விட்டு மாலையிலேயே அதை முடிச்சுட்டாங்க, ஈவினிங்கே அதை முடிச்சுட்டாங்க. இது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா அமைச்சர் புஷி ஆனந்த் கீழே வர ஒரு துறை. இந்த கண்டினியூஸாக புஷி ஆனந்த் வந்துக்கிட்டே இருக்குன்னா கட்சிக்குள்ளே புஷி ஆனந்த் விசேஷ ஆதவர்ஜுனா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. கட்சிக்குள்ளே இருக்க புஷி ஆனந்த் சப்போர்ட்டர்ஸ் மேலே கண்டினியூஸாக அப்படி ஒரு அக்யூசேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதவர்ஜுனா மேலேயும் ஆதவர்ஜுனா சப்போர்ட்டர்ஸ் மேலேயும் இப்படி ஒரு அக்யூசேஷன் வரலை. ஸோ இந்த விஷயத்தையும் பார்க்கணும். இந்த டேட்டாவெலாம் யார் வெளியில் விடுறா அப்படின்னா ஆதவர்ஜுனாவாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் நிபுணர்கள் பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, இந்த எடுத்து காமிச்சாச்சு எக்ஸாம்பிளாக. ஓகேங்களா? எப்படி நீங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிங்க, எப்படி ஊழலை ஒழிச்சிங்க அப்படின்ட்டு உங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்குது. புகாரையும் உங்கள் கட்சியின் கூட்டணியை சார்ந்தவர்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து யாரும் சொல்ல, எதிர்கட்சிகள் சொல்லலை. ஸோ ஊழல் எப்படி ஒழிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து நம்மளை வாஷிங் மிஷின் சொல்கிறாங்க. அரசியல் வியாபாரத்தில் டிஎம்கே தான் வெண்டிங் மிஷின் அப்படின்னு நீங்கள் ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. இது ரிப்ளை கிடையாது. நீங்கள் வாஷிங் மிஷின் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா ஊழல் புகார் உள்ள 2 விஜயபாஸ்கரை உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்க. எப்படி சேர்த்தீங்க? நீங்கள் தான் ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம், தூய சக்தின்னு சொன்னீங்களே, இந்த 2 பேரை ஏன் சேர்த்தீங்கன்றது கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் வரணும்? ஆமாம் இதனால் சேர்த்தேன், இல்லை எனக்கு தெரியாமல் சேர்த்தாங்க, இல்லை அவங்க மேலே இன்னும் குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகலை, இப்படி தான் ஆன்சர் இருக்கணும். அதுக்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே தான் வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறீங்க. டிஎம்கே வெண்டிங் மிஷினே இல்லைங்கிற செகண்டு. ஏன்னா டிஎம்கே சரியாக பண்ணல, சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் மக்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உங்களை செலக்ட் பண்ணது எதனால்? தூய சக்தி தானே. இந்த 2 விஜயபாஸ்கரை ஏன் சேர்த்தீங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு உங்கள் பதில் டிஎம்கே தான் வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறீங்க. இது என்ன கான்செப்ட்டு? கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இல்லை, வேறு ஒரு ஆன்சர் வந்துக்கிட்டு இருக்குது. அது எலெக்ஷனில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரத்தையே ஒழிச்சிட்டோம் அப்படின்னீங்க. உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அவர் பேசின வீடியோ வைரல் ஆச்சு. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க தொகுதியில் இருக்கவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு, அவர் கொடுத்தாரு, நீங்கள் கொடுக்கலையா அப்படின்னு நம்மகிட்ட எல்லோரும் கேட்க ஆரம்பித்தோம், நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியை சேர்ந்தவரே பேசின வீடியோ வைரல் ஆச்சு. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க? அடுத்து கரூர் விஷயத்துக்கு வருவோம். கரூரில் போலீஸ் நாடகம் ஆச்சு, நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னீங்க. போன முறை கரூரில் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ அழகாக நிர்வகித்தாங்க, கூட்டத்தை அழகாக வழிநடத்தினாங்கன்னு கரூரில் இருக்க போலீஸ்க்கு தேங்க்யூ பண்ணது நீங்கள், நன்றி சொன்னது நீங்கள். அந்த வீடியோ வைரல் ஆகுது. இன்றைக்கி கரூர் போலீஸ் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறீங்க. சரி, எதை வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக இருக்குது, கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரூரில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் தாவேக தலைவராக பிரச்சாரத்துக்கு வரும்போது 5000 பேர் தான் லிமிட்டு, இதுக்கு மேலே கூட்டம் கூட வேண்டாம், இதுதான் டைமிங்னு சொன்னால் எங்களை அடக்க பார்க்குறீங்க, எங்களை ஃப்ரீயாக விட மாட்டேன்றீங்க, அடக்குமுறையாக இருக்குதுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிங்க.
ஓகேங்களா? இது ஒரு விஷயம். கரூரில் நீங்கள் 7 மணிக்கு வரதா உங்களுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசின வீடியோனா 12 மணிக்கு நீங்கள் வருவீங்கன்னு அவர் பேசியிருக்கார். ஸோ இப்போ சாதாரண மக்களுக்கு போலீஸ் கொடுத்த அந்த பர்மிஷன் லெட்டர் போய் சேருமா, இல்லை புஷி ஆனந்த் பேசின வீடியோ போய் சேருமா? ஏன்னா உங்கள் கட்சி, உங்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை விட புஷி ஆனந்துக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ அவரோட வீடியோவை உங்கள் ரசிகர் மன்றங்களில் இருக்க எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு வருவார், 12 மணிக்கு வருவார்னு. ஏன்னா அங்கே கூட்டத்தை நீங்கள் காட்டணும். செந்தில் பாலாஜி இருக்க ஊரில் நீங்கள் கூட்டத்தை காட்டணும்னு நீங்கள் பிளான்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க. ஏன்னா அன்னைக்கு ஸ்கெடியூலில் கரூர் உங்களோட பிளான்லேயே கிடையாது. நீங்கள் போக வேண்டியது வேறு ஒரு ஊர், ஐ திங்க் திருவள்ளூர் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டு கரூர் வந்தீங்க. ஏன் வந்தீங்க? அவசரமாக ஏன் கரூருக்கு ஸ்கெடியூலை மாற்றினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்கள் அங்கே ஒரு கூட்டத்தை நீங்கள் காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் அதுக்காக கரூருக்கு வந்தீங்க. போலீஸார் கொடுத்த டைமை தாண்டி நீங்கள் முன்னாடியே வந்துடுவோம் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மூலயமா நீங்கள் பேச வச்சிங்க. அதனால் அங்கே கூட்டம் கூடுச்சு. அப்படியே வந்தாலும் நீங்கள் வர கூட்டம் அதிகமாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு போலீஸார் எச்சரித்தாங்க. அதற்கான வீடியோ இப்போயும் நெட்டில் இருக்குது. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் போலீஸ் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் அந்த டேட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் தான் போலீஸ் நம்மளை அடக்குறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அதையும் மீறி இந்த தாவேகா நிர்வாகம், ஓகேங்களா, டைரெக்டாக நீங்களோ இல்லை உங்கள் சுற்றி இருந்த ஆட்களோ போலீஸோட எச்சரிக்கையை மீறி நீங்கள் உள்ளே வந்தீங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இது என்ன கான்செப்ட்டு? சரி, இதெல்லாம் கேட்டால் சிஎம் பேச மாட்டேங்கிறார், வாயை தொடங்க சிஎம்னு வரீங்க. இப்போ என்ன சீண்டிப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு நான் பேசணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க. யாராவது உங்கள்கிட்ட சீண்டிப்பார் தொட்டுப்பார்னு சினிமா டைலாக் பேசுங்க சிஎம்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லாத விஷயத்த நீங்களே ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயும் உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு சிட்டிசனாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போது வேறு என்ன பண்ண முடியும்? வாயை தொடங்க சிஎம்னு அவங்க பேசினாங்க, சிஎம் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், மக்களை சந்திக்கணும் நாங்கள் கேட்குறோம். இது ரெண்டுமே நீங்கள் செய்யாமல் இப்போ நீங்கள் டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறீங்க. தாராளமாக நீங்கள் டாக் லெஸ் தான் இருக்குது, ஆனால் ஒர்க்கு இங்கே இல்லையே. லெஸ் இல்லை, நோ டாக், ஒர்க் மோர் இல்லை, நோ ஒர்க். இந்த ஸ்டேஜில் தான் இங்கே இருக்கீங்க. நோ டாக் நோ ஒர்க் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கீங்களே தவிர டாக் லெஸ் மோர் ஒர்க் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் நீங்கள் வரலை. அதை நீங்கள் இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் தாண்டி சில விஷயங்கள் கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுறாங்க, நான் 5 நிமிஷம் பேசினதுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படிங்கிற ஒரு டேட்டாக்கு வரீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களோட 5 நிமிஷம் பேச்சால் என்னென்னலாம் சாதிக்க முடியும் தெரியுமா? 2 திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப முடியும். போன ஆட்சியில் பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்த ஸ்டாலினை அவரோட சொந்த தொகுதியில் தோற்கடிக்க முடியும். தமிழ்நாட்டை அதிக நாட்கள் ஆண்ட அதிமுகவை கரைக்க முடியும். விசிகாவோட வாக்கு வங்கியை அபகரிக்க முடியும். அதிமுக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கம்யூனிஸ்ட்டுகளை உங்களால் ஈஸியாக ஏமாத்திர முடியும். இதெல்லாம் உங்கள் 5 நிமிஷம் பேச்சால் என்னெல்லாம் முடியுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் 5 நிமிஷம் பேச்சால் எதெல்லாம் முடியலை தெரியுங்களா? அடிக்கடி நடக்கிற மின்வெட்டை தடுக்க முடியலை. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியலை. கொலை கொள்ளை அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியலை. ஸ்பான்டேனியஸாக உங்களால் பதில் சொல்ல முடியலை. முறையான திட்டங்களை தீட்ட முடியலை. பார்ட்டி ஃபண்ட் யார் வாங்கினா, எப்போ வாங்கினா, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியலை. தமிழ்நாட்டில் ஷேடோ கவர்மெண்ட்டை ரன் பண்ண முயல்கிற ஆளுநருக்கு எதிராக உங்களால் கண்டனம் தெரிவிக்க முடியலை. உங்கள் கட்சியில் இருக்க பவர் செக்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை. உங்கள் 5 நிமிஷம் பேச்சால் எதெல்லாம் முடியும் எதெல்லாம் முடியலைன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆஸ் அ சிட்டிஸ்னால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? விஜய் 5 நிமிஷம் பேசினா ஸ்டாலினே தோற்றுருவார். ஸ்டாலினை விடுங்க, பிரைம் மினிஸ்டர் மோடியை கூட தோற்றுருவாருன்னே வச்சுக்கலாம். அதுவா இங்கே வேணும்? ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் மோடியை தோக்குறது இங்கே எனக்கு இம்பார்ட்டன்னா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக. அதுதான் முக்கியம், பாதுகாப்பு தான் முக்கியம். ஸோ உங்கள் 5 நிமிஷம் பேச்சாலே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், நலத்திட்டங்கள் வரணும், ஆளுநரை ஷேடோ கவர்மெண்ட் ரன் பண்ண விடாமல் செய்யணும், பவர் செக்டர்களை அடியோடு ஒழிக்கணும், இதெல்லாம் செய்யணும்.
உங்கள் 5 நிமிஷம் பேச்சால் இது எதையுமே செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்குறோம், உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வரும்போது அந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. மேலாப்பில் பூசினாத மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு போயிடுவீங்க. இன்றைக்கி கரூரில் பேசுனீங்க, இது வரைக்கும் உங்கள் மேலே வச்ச அக்யூசேஷனுக்கு எதுக்கு பதில் சொன்னீங்க? ஏன் விஜயபாஸ்கரை சேர்க்குறீங்க? வாஷிங் மிஷின் கவர்மெண்ட்டான்னு கேட்டால் டிஎம்கே தான் வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறீங்க. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்குறீங்க. அதுக்கு இது பதில் இல்லையே. நம்ம கேட்டது என்ன? ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கேட்குறோம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்டால் என்ன ஆகும்? அது நமக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். 2வது, தாவேக ஆட்சியில் இந்த 50 நாளில் என்னென்ன குற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது, படிக்கிறேன். ஃபஸ்ட்டு தாவேக அரசு மேலே வச்ச குற்றச்சாட்டு ஹார்ஸ் ரைடிங், அதுக்கு ஆன்சர் பண்ணாரா? இல்லை. 2வது, அதிகார துஷ்பிரயோகம். அனிதா ராதாகிருஷ்ணனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க, அப்போ அவரை வலுக்கட்டாயமாக தாவேகாவில் சேர்க்க முயற்சி பண்ணிங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா? இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தலையீடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைச்சரவையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, முக்கியமான கோப்புகளை பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்களா? இல்லை. நிர்வாக சிக்கல்கள், மின்வெட்டிற்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா? இல்லை. ஸோ இப்போ எதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணலை. ஆனால் நீங்கள் பேசினதெல்லாம் இதுக்கு சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களை உங்கள் சினிமா பட பஞ்ச் டைலாக் மாதிரி பேசிட்டு போயிருக்கீங்க. இது உங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்தும், ஜேர்னலிஸ்ட்டையும் மக்களையும் இதை போய் சேராது. என்ன கேட்டால் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இருக்கும். சரி, இந்த 50 டேஸில் நடந்த க்ரைம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முக்கியமாக பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், ஓகேங்களா? தாவேக ஆட்சியில் மே 10க்கு அப்புறம் கோவை சூலூர் சம்பவம், ஓகேங்களா? கோவையை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம். விழுப்புரம் மரக்காணம் சம்பவம், 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம். ஒரே நாளில் 5 சிறுமிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நாளில் 5 சிறுமிகளுக்கு பாலியல் கொடுமை. தூத்துக்குடி தேவாலய சம்பவம், மதுரை வாலிபர் கொலை சம்பவம். ஓகே, என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்டால் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னீங்க. அவங்க வந்ததுக்கப்புறமும் குற்றச்சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது தமிழிசை சவுந்தரராஜன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வைக்கிற குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன ஆன்சர்? ஸோ இப்போ நம்ம பொதுவாக பார்த்த வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதாச்சும் கேட்டால் நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்குறீங்க. சார், ஸ்கூல் நிறைய ஃபீஸ் வாங்குகிறாங்க, சிபிஎஸ்சி. இன்னும் உங்கள் உத்தரவுக்கு பணிஞ்சு எந்த ஸ்கூலும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நோட்டீஸ் போர்டில் ஒட்டலை அப்படின்னு நம்ம போய் பேசினா அவரோட பதில் என்னவாக இருக்கும்? நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமான்னு. ஏன் ரோடெல்லாம் இப்படி குண்டு குழியுமா இருக்கே, இதை எப்போ சரி பண்ண போவீங்கன்னு கேட்டால் நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எதாவது பண்ணுங்கன்னு கேட்டால் நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்குறீங்க. விலைவாசி அதிகமாகுது அப்படின்னு நம்ம பேசினா நான் 5 நிமிஷம் பேசினா, விலைவாசி அதிகமாகுதுன்னு நம்ம போய் பேசினா நான் 5 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் தெரியுமான்னு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ நான் என்ன கேட்கணும்? இந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும்பா, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்ட்டு அப்படி தான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி கரூர் விஷயத்தில் நீங்கள் சிஎம் பேசினதை பாருங்கள், என்னையே வர விட மாட்டேங்கிறாங்க கரூருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்படியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் அப்படி பேசிட்டு போகிறாரு. திரும்ப இந்த விக்டிம் பாலிடிக்ஸ் எடுக்கிறாரே தவிர எந்த குற்றச்சாட்டுக்கும் நேரடியாக அவர் பதில் சொல்லவே மாட்டேங்கிறார். திமுக அதிமுக கூட்டு களவாணிகள் அப்படிங்கிறீங்க. முடிஞ்சால் பை எலெக்ஷனில் நீங்கள் கூட்டு களவாணிகள் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. தட் மீன்ஸ் அவர் என்ன அங்கே ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பொது வேட்பாளரை நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் கூட்டு களவாணிகள் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒரு கேமை ப்ளே பண்ணுறாரு. ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடராக நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணுங்கள். அவங்க சேர்ந்து வந்தாங்களா, தனியாக வந்தாங்களோ, மக்கள் விரும்பினா ஏற்றுக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லை, அது இப்போ பிரச்சனை இல்லை. நம்ம கேட்குற கேள்விகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விலைவாசி அதிகமாகிட்டு இருக்குது, எந்த நலத்திட்டங்களும் வரலை அப்படின்னு நம்ம பேசினா அதுக்கு நேரடியான எந்த பதிலும் இல்லை. ஒரே ஒரு இது என்னென்னா, டீலிமிட்டேஷனை அலோவ் பண்ண மாட்டோம்னு பேசியிருக்கீங்க, பாராட்டுறோம், உண்மையிலே சல்யூட். தாய்மாமன் சீர் அந்த அண்ணா பர்த்டேக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் பாராட்டுகள். இதை தாண்டி இன்றைக்கி உருப்படியாக நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா 0.
ஒரு சிஎம் இப்படி வந்து பேசினா, அதுவும் இல்லாமல் அந்த சிஎம்மோட மொழி நடை அது வந்து அந்த பதவிக்கான மரியாதையை கெடுக்குது. ஓகேங்களா? உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் அப்படி பேசினா பிடிக்கும்னா ஓகே. பட் இன்றைக்கி நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. இன்னொரு விஷயம், திமுக சொல்கிறார் ஸ்டாலின் சார், இது உங்கள் ஆட்சி இல்லை, ஆட்சி மாறிடுச்சு. இப்போ தாவேகா கவர்மெண்ட் நடக்குது, இன்னும் உங்கள் ஆட்சி நடக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. ஓகேங்களா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் ஆட்சி வந்துருச்சு, திமுக ஆட்சி இல்லை. இன்னும் இந்த போதை பழக்கத்துக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கும் திமுகவே குறை சொல்லாதீங்க. அவங்க ஆட்சி முடிஞ்சு உங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். போதைப்பொருள் புழக்கம் பற்றி பேசினா திமுக ஆட்சின்னு கை காமிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் வந்து நீங்கள் திமுகவை காட்டிக்கிட்டே ஓட்ட முடியாது. ஒரு மோடி செஞ்சார் பார்த்தீங்களா, என்றைக்கோ இறந்த நேருவை இன்றைக்கி வரைக்கும் கை காமிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படியான ஒரு கேமை ப்ளே பண்ணாதீங்க, மக்களை தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது சிஎம்கிட்டருந்து மக்கள் நலத்திட்டங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். மீண்டும் வேறொரு வீடியோ குறித்து பேசுவோம். தேங்க்யூ.